எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ வரைக்கும் பவர் பிஐ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்காக, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்மீடியட் லெவல், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 11 to 15 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இங்க சேனல் போய்க்கோங்க, கோம்ஸ் டெக் டாக். ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்துட்டு உங்களால பவர் பிஐ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் என்ன மாதிரி கேட்பாங்க, அதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது ரியல் டைமா உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். அது எப்படி இருக்கு, அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர், ஏன் இது ஆன்சர்ங்கிறத சொல்லதுக்கு அப்புறம் அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் அதுவுமே வந்து அதுல டிஸ்பிளே பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 11th கொஸ்டினுக்கு போகலாம். வாட் இஸ் அ ஸ்லைசர் இன் பவர் பிஐ? ஓகே, ஸோ ஸ்லைசருங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்லைசருங்கிறது வந்து உங்களோட டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக யூஸ் பண்றதுதான் ஸ்லைசர். அது ஒரு விஷுவலாவே இருக்கும். விஷுவலா எங்க நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் வந்துட்டு பில்ட் பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைசர் வந்து ஒரு விஷுவலா உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஸ்லைசர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஸ்லைசர்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்லைசருங்கிறது வந்து இட்ஸ் விஷுவல். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்கு யூஸ் பண்ணும். அதுதான் வந்து ஸ்லைசர் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். அப்போ நீங்க இங்க நம்ம ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாக்குறோம். இது என்னங்கிறத நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஸ்லைசர் அப்படின்னா என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நீங்க எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னா, ஸ்லைசர் இஸ் அ விஷுவல் ஃபில்டர். விஷுவல்னா நீங்க இப்ப இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷுவலா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸ்லைசருங்கிறது ஒரு விஷுவல் ஃபில்டர். அது என்ன பண்ணும் அப்படின்னா யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்காக அலோவ் பண்ணும். எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி டீடைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணி அதை நீங்க ஃபில்டர் பண்ணலாம். செகண்ட் திங், உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டேட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டேட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியே உங்களை வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்து ஸ்லைசர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வாட் இஸ் அ மெஷர் இன் பவர் பிஐ? அதாவது மெஷர்லேயே வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மெஷர் இருக்கு, இம்ப்ளிசிட் மெஷர் அண்ட் எக்ஸ்பிளிசிட் மெஷர். ஸோ இம்ப்ளிசிட் மெஷர்னா நீங்க ஒரு டேட்டாவை உள்ள இம்போர்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா பவர் பிஐ வந்து எல்லா நம்பர் காலம் இருக்கும் இல்லையா, லைக் வந்து உங்களோட ஃபேக்ட் காலம்ஸ் எல்லாத்தையுமே அது ஆட்டோமேட்டிக்கா மெஷரா கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கு பேரு இம்ப்ளிசிட் மெஷர். இல்ல நீங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணும், உங்களோட டேட்டால வந்து சம்மும் ப்ராஃபிட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க டேட்டால. பட் நீங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க டாக்ஸ் யூஸ் பண்ணி மெஷர்ஸ் எடுத்துப்பீங்க. சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட டேட்டாவை கால்குலேட் பண்ணி சம், ஆவரேஜ், கஸ்டம் கேபிஐஸ் இந்த மாதிரிலாம் நீங்க கிரியேட் பண்றதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுதான் வந்து மெஷர். இந்த மெஷர் நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஹோம் டேப்ல அப்படியே ரைட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷர்னு இருக்கும். ஓகே, நியூ மெஷர். இல்ல அப்படின்னா உங்களோட டேட்டா இருந்தது அப்படின்னா உங்களோட டேட்டால இந்த இடத்துல ரைட் சைட்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் நீங்க வந்து மெஷர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்க இந்த டேட்டாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுல எதுவுமே மெஷர்ஸாவே இருக்காது. எல்லாமே வந்து டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் ஏதாவது மெஷர் இருந்தது, அதாவது நம்பர் காலம் இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெஷரா கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா, so a measure is a DAX, that is data analysis expression formula used to perform calculations on data such as sum, average, count or some custom KPIs. இதெல்லாமே உங்களுக்கு கிரியேட் பண்ண ஒர்க் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து காலம்ஸ் மெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேபிள் வந்து ஸ்டோர் ஆகாது. அதாவது நீங்க இங்க டேபிள் போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களால மெஷரை வந்து பார்க்க முடியாது. சரியா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெஷர் தெரியாது. 13th question, கால்குலேட்டட் காலம்க்கும் மெஷருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கால்குலேட்டட் காலம் அப்படின்னா இங்க ஒரு நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு புதுசா ஒரு காலம் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ் நேமையும் கேட்டகரியும் கன்கேட்னேட் பண்ணி நான் ஒரு காலம் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரோ வந்து இங்க நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது கோர்ஸ் நேம் பிளஸ் கேட்டகரி இதையும் பிளஸ் பண்ணி ஆட் பண்ணி மீன்ஸ் ஆப் பிரசன்ட் கேட்டகரின்னு கொடுத்து இங்க எடுத்துட்டு வருவோம் இல்லையா. சோ இது வந்து கால்குலேட்டட் காலம். கால்குலேட்டட் காலம் ஈச் அண்ட் எவ்ரி ரோக்கு அப்ளிகபிள் ஆகும். வரஸ் கால்குலேட்டட் மெஷருங்கிறது வந்து எவ்ரி ரோக்கு அப்ளிகபிள் ஆகாது, ஒரே ஒரு கன்சாலிடேட்டட் டேட்டாவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மார்க்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கால்குலேட்டட் மெஷர்ல வரும்.
ஓகே, ஸோ கால்குலேட்டட் காலம் எங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வியூ இருக்கு. இந்த டேபிள் வியூ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காலம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கால்குலேட்டட் காலம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ கால்குலேட்டட் காலம் வந்து டேபிள்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, வேரஸ் மெஷர் வந்து டேபிள்ல ஸ்டோர் ஆகாது. ரோ லெவல்ல நீங்க இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கால்குலேட்டட் காலம்க்கு தான் போகணும். வேரஸ் மெஷர் வந்து சம்மரி லெவல்ல தான் இருக்கும். அதாவது கன்சால்டேட் பண்ணி ஒரு ஆன்சர் தான் அவுட்புட் ஆகும். யூஸ் கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டட் காலம் வந்து ரிலேஷன்ஷிப்லயோ குரூப்பிங்லயோ யூஸ் ஆகும். மெஷர் வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகாது. இது வந்து கேபிஐக்கும் கால்குலேஷன்ஸ்க்கும் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? சோ இது வந்து கால்குலேட்டட் காலம்ஸ் அண்ட் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் question number 14. What is RLS? RLS na row level security. So the row level security எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி காமிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோ லெவல் செக்யூரிட்டி கொண்டு போவோம். இது யூஸ்வலா நம்ம வந்து டாக்ஸ் ஃபார்முலா வழியா தான் இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரோ லெவல் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது எந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட ரீஜியன்ல நடந்த சேல்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்க ரோ லெவல் செக்யூரிட்டி கொடுக்கணும். இல்ல நீங்க வந்துட்டு இன்னொரு டாப் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு காலேஜ்ல என்டையர் காலேஜோட மார்க் ஷீட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் அவங்களோட மார்க்ஸ் பார்க்க முடியணும் அப்படின்னு நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா ரோ லெவல் செக்யூரிட்டி கொடுக்கணும். சோ இந்த ரோ லெவல் செக்யூரிட்டி பத்தி நான் ஆல்ரெடி வந்துட்டு இப்படியே நீங்க கீழே என்னோட பிளேலிஸ்ட்ல வந்துட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பிஐ தமிழ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ரோ லெவல் செக்யூரிட்டியை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ரோ லெவல் செக்யூரிட்டினா என்ன, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோ லெவல் செக்யூரிட்டி எப்படி கொண்டு வரணும். இங்க பாருங்க, ரோ லெவல் செக்யூரிட்டி ஸ்டாட்டிக், டைனமிக். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ரோ லெவல் செக்யூரிட்டி இருக்கு. ஸ்டாட்டிக்காவும் நீங்க வந்து இது பண்ணலாம், டைனமிக் ரோ லெவல் செக்யூரிட்டியும் நீங்க கொண்டு வரலாம். அது எப்படி அப்படிங்கறது எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். சோ இதை நீங்க வந்து டைம் கிடைக்கும் போது பாருங்க, உங்களால இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ ரோ லெவல் செக்யூரிட்டினா இட்ஸ் வெரி சிம்பிள். RLSன்னு கேட்பாங்க, இல்ல ரோ லெவல் செக்யூரிட்டின்னு கேட்பாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். என்னன்னா உங்களோட டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். ஹூ ஷுட் சி வாட் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் ரோ லெவல் செக்யூரிட்டி. ஃபைனலி, how to handle missing values or null values in Power BI. சோ இதை நீங்க 3 வேஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஒன்னு வந்து பவர் குவரி எடிட்டர் வழியா. சரி, பவர் குவரி எடிட்டருக்கு நான் எப்படி போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களோட பவர் BI டெஸ்க்டாப். நீங்க டாப்ல பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு ஆப்ஷன் வரும், டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பவர் குவரி எடிட்டருக்கு கூட்டிட்டு போகும். இந்த இடத்துல நீங்க நல் வேல்யூஸை வந்து ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இங்க ரிமூவ் ரோஸ் இருக்கும். இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிமூவ் பிளாங்க் ரோஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல் வேல்யூவை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, சோ ரீப்ளேஸ் நல், ஃபைண்ட் எந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணும், நல்லுங்கிற வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்றது, இது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்னொன்னு டாக்ஸ். டாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷனோ இல்ல இஃப் பிளாங்கோ இல்ல கோயாலிஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இந்த நல் ஆர் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ட்ரீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விஷுவல் லெவல் ஃபில்டர் வச்சு நீங்க இது பண்ணலாம். இந்த விஷுவல் லெவல் ஃபில்டர்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கும், இதுதான் ஃபில்டர். ஓகே, இங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க 3 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கும். சோ அதுல டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஆல்ரெடி பேஜ்ல அப்ளை பண்ணக்கூடிய ஃபில்டர். இது வந்து ஆல் பேஜஸ்க்கு, தட் இஸ் உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபில்டர். இது போக விஷுவல் லெவல் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கும். அது எப்போ வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷுவல் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரைட் சைட்ல விஷுவல் லெவல் ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபில்டர்ல நீங்க வந்து அந்த நாட் நல், லைக் நல்லோ இல்லாட்டினா மிஸ்ஸிங் வேல்யூஸையோ ஃபில்டர் பண்ணிடலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ல இந்த வேல்யூ தெரியக்கூடாது அப்படிங்கறத வந்து நீங்க இங்க வந்து ஃபில்டர்ல சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் ஹவு டு ஹேண்டில். இப்படிதான் நீங்க வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். சோ நம்ம இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 15 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் Thursday நம்ம வந்து அடுத்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். பவர் குவரினா என்ன, பவர் குவரி எடிட்டர்னா என்ன, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ஷீட் வேணும், இந்த பர்டிகுலர் ஷீட் வேணும் அப்படின்னா நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா தான் என்னால ஷேர் பண்ண முடியும். சோ எப்படி நீங்க மெம்பர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்னோட சேனல் வந்தீங்கனாலே இந்த இடத்துல ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. நான் உங்களை மீண்டும் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன்.